வணக்கம். சினிமாவில் பார்க்குற மாதிரி ரொம்ப பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எந்த நேரமும் ஒருத்தர் கைது செய்யப்படலாம். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நாட்கள் சிறையில் இருந்தவர். அதாவது 365 நாளும் பார்த்தீங்கன்னா சிறையிலேயே தினமும் பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டே சர்வைவ் ஆனவர். அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் கலைஞர் நியூஸ் மட்டுமே பார்த்து செய்திகளை ஜெயிலிருந்து தெரிந்து கொண்டவர். இவர் பார்த்தீங்கன்னா கரூர் அப்படின்னு சொன்னால் இவர் பேர் தான் ஞாபகம் வரும். மின்சாரத்துறையில் பல சாதனைகள் செய்தவர். டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனவர். மக்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக நூதனமான பல வழிகளை கண்டுபிடித்தவர். அது மட்டுமின்றி அதிமுக, அதுக்கு முன்னாடி மதிமுக, அதுக்கப்புறம் திமுக, இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் நம்பர் 3 அப்படின்னு கூட இவர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். செந்தில் பாலாஜி. அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பி அசோக், அவரையும் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்களாம். அந்த அசோக்லாம் பார்த்துங்க, நல்லா தேடுங்க, ஜலிச்சு தேடுங்க. ஏன்னா அவர்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தேடி இருக்காங்க காவல்துறையினர். பல தீவுகள்லாம் கூட தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர். அதனால் ரொம்ப கஷ்டம், தேடி பாருங்கள். எங்கே உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே கூட இருக்கிறதுக்கு ஒளிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போது எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதான் இப்போ இருக்க நிலைமை. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியும். பட் சமீபமாக ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல், இந்த ஆட்டு சந்தையில் டவலுக்குள்ளே கை விட்டு விரல பிடிச்சி பார்ப்பாங்க. அந்த மாதிரி 2 தரப்புலையுமே பெரிய வியாபாரம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த கவர்னர் மாளிகையில் குதிரை பேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஆட்சி அமைக்க விடாமல் பல பிரச்சனைகள் நடத்தப்பட்டது இல்லையா? ஆனால் அதற்கப்புறமும் பார்த்தீங்கன்னா குதிரை பேரம், கழுதை பேரம், நாய் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்புல மட்டும் இல்லாமல் திமுக தரப்புலையும் ஒரு மாசத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பல டீலிங்ஸ், அண்டர் கிரவுண்ட் டீலிங்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் போயிட்டு தாவேக்கால தினம் சேர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ தாவேக்காவில் புதுசாக சேர்றதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டணும், அதுக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடணும், தினம் நிறைய பேர் சேர்றாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்குனே ஒரு டீமை உருவாக்கணும் தாவேக்கால பேசிகிட்டு இருக்காங்களாம். விஜயபாஸ்கர்கள் மட்டும் இல்லாமல் அதிமுகவில் பல பெரிய தலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு டிவிக்கில் சேர்ந்து, டிவிக்கில் நம்ம புஷி ஆனந்த் காலகட்டத்திலேருந்து இருக்கிற ஆட்கள் கூட இந்த அளவுக்கு பொங்கியிருக்க மாட்டாங்க போல். நாங்கள் தாங்க தாவேக்கா, இங்கே வளர்ந்தவங்கடா, விஜய் மனசில் இங்கே வளர்ந்தவங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர்லாம் இன்றைக்கி ஏறி ஒரே டயலாக் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி, தன்னுடைய ஆட்சி நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக கூட்டணியிலேருந்து பல தீய சக்திகளை தனதாக்கி தூய சக்தியாக மாற்றிருக்க விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போயும் அதிமுகலேருந்து ஒரு செங்கலாக உருவிட்டே இருக்காரு. அங்கே போய் சேர்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த பேரங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நான் ஏன் பேரம்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்லுங்கள், ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் போனால் விளங்கிடும், இவர் வந்தாலே வின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் புகழப்படுற வைகோ அவர்கள், அவரே ஒரு இடத்துல வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஸோ பேரங்கள் இந்த சைடு நடந்துட்டு இருக்கப்போ அந்த சைடு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம். அதில் எடப்பாடி பழனிசாமி முதல்ல வரக்கலாம் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காமல் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு இப்போ அவருடைய ஆட்சி போயிட்டு இருக்குல்ல. அதற்கப்புறமும் நிற்காமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு தூக்கமே வரலை. அவருக்கு ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ காசை தான் சம்பாரித்து வச்சுருக்கோமே, அவங்க பாட்டு எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போதைக்கு புது ஆட்சி வேறு, டக்குன்னு ஒரு ஊழல் எதுவும் பண்ணிட முடியாது, சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழியும் இல்லை. மேல் மட்டத்தில் இருக்க சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பல உயர்ந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா நூதனமாக பல விஷயங்களை பண்ணி சம்பாதிக்கலாம். ஆனால் எம்எல்ஏக்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இப்போதைக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்களுடைய இமாலய அந்த காசை குமிச்சு வச்சுருக்காங்கல்ல, அதில் கொஞ்சம் 2 பிஸ்கெட் மாதிரி தூக்கி எறிஞ்சால் சில எம்எல்ஏக்கள்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சில ஏஜென்ட்டுகளை வச்சு திமுகலேருந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் உங்களுக்கு தெரியும், ரேட்டை வேறு வெளியிட்டாங்க. ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் பார்த்திங்கன்னா பல எம்எல்ஏக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருந்துச்சு. இதில் குறிப்பாக 2 பேர் தான் இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அழுது கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்ம் பண்ணவர். அவருக்கு துணை நடிகராக இருந்து அவருடைய அழுவையை பார்த்திங்கன்னா தடவை கொடுத்து சமாதானப்படுத்தின இன்னொருத்தர், அதாவது அன்பில் மகேஷ், அவரும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, இவங்க 2 பேரும் தான் இறங்கி இந்த வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த வேலைகளில் கை தேர்ந்தவர்கள் அவர்கள் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து அவங்கள நியமித்து உள்ளடி வேலைகளை செய்ய பார்த்துருக்காங்க. அப்படி தான் அன்பில் மகேஷ் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி அரசகுமார் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் அன்பில் மகேஷ் மூலியமாக நிறைய எம்எல்ஏஸ் கிட்ட பேசுகிற வேலையை ஆரம்பித்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 30 நாளைக்கு மேலே இந்த டீலிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதில் உண்மை என்னென்ன தாவேக்கால பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லி ஆகணும்.
தாவேக்கால இருக்க பல எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா இந்த டீலிங்க்கு சிட்டிங்க்கு போய் பேசிட்டுலாம் வந்திருக்காங்க. சில டீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நடந்திருக்கு, சிலது வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே ரகசியமாக பேசியிருக்காங்க, பல இடங்கள்ல அறைகளுக்குள்ளே வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி டீலிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கா இருந்தாலும் ஒரு காசு ஆசை இருக்க தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் வெறும் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு இப்போ சம்பாதிக்க முடியுமான்னு வேற தெரியல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங்காக இருக்குது. ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்துச்சுன்னா அப்படி வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாமே, தளபதியாது கிளபதியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஆசைப்பட்டு வந்து டீலிங்ஸ்லேயும் வந்து பேசியிருக்காங்க. அப்படி அன்பில் மகேஷோடைய தரப்புல இருந்து இந்த பிடி அரசகுமாரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி வந்து செயல்பட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணுறாங்க. அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து கறக்கப்படுது. அதில் தான் அன்பில் மகேஷுடைய பேரை வந்து அவர் வந்து கக்கிட்டாரு. அதனால அன்பில் மகேஷ்க்கு ஒரு செக் வைக்கிறாங்க. இதில் ஏன் ஒரு மெயின் செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், நானே வந்து நினச்சிருந்தேன் ஸ்டாலின் அவர்கள் தான் திருச்சி கிழக்கில் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, நேரு அவர்கள் கூட பரிந்துரைச்சாரு அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அன்பில் மகேஷ் தான் திருச்சி கிழக்கில் வந்து போட்டிடுறதுக்காக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் தோற்றிருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இப்போ அவங்க இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டஃப் கிஃப் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் பிடி அரசகுமாரை கைது பண்ணி இந்த மேட்டர்லாம் வெளில வாங்கி அன்பில் மகேஷ்க்கு கைதோ இல்லை வேற ஏதோ ஒரு செக்கை வச்சு அந்த தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 2 பேர் வந்து செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நெருங்கியவங்க. அவங்கலாம் வந்து பேரம் பேசி எம்எல்ஏக்களை வாங்க பார்த்தாங்க, காசெல்லாம் கொடுத்து வந்து நிர்பந்திச்சாங்க வந்துட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க இல்லையா. இதில் செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்யறதுக்காக இப்போ முனைப்பாக தேடிட்டு இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல்வராக இருக்க விஜய் அவர்கள் அப்போ போகவே முடியல. அவருடைய இடத்துக்கு இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினெலாம் அவன் சந்திச்சார்ல. ஸோ இப்போ கரூருக்கு 2 நாள் பயணமாக போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய தேர்தலுக்கே ஒரு மினி பிரச்சாரம் மாதிரி பண்ணும் இல்லையா. அப்படி போகிறப்போ அங்கே சில ஹீரோயிக் ஸ்பீச், ட்ராமாட்டிக் ஸ்பீச்லாம் கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை வந்து இன்னும் கொஞ்சம் கவரும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி தான் இருக்குது. அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டா அதுக்கு போயிட்டு வீராவேச வசனங்கள் அந்த இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அதற்குள்ளே செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண ஆப்ரேஷன். தாவேக்கா தரப்புலையும் இந்த மாதிரி டீலிங்லாம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. ரகசிய தகவல்கள் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு டைமில் சரி பேசட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலான்னு சொல்லி இந்த டீலிங்கெல்லாம் பேச விட்டு, அதாவது செந்தில் பாலாஜியோட ஆட்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி பேச விட்டு ஆதாரங்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை கைது பண்ணி அவங்ககிட்ட வாக்குமூலத்தை வாங்குறாங்க. ஒரு சின்ன இடங்களுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு இதில் எந்த அளவுக்கு பங்கு இருக்குது, அவருடைய தம்பிக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தரகர்கள் எல்லாமே வந்து ஒப்பிச்சிடுறாங்க. ஸோ இதன் மூலிமா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது செந்தில் பாலாஜி அவர்களை தேடிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துலையும் அவர் வந்து கைது செய்யப்படலாம். கைது செய்ததுக்கு அப்புறமா நம்மால் வந்து, அதாவது முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கரோட நேராக கரூருக்கு போவார். அங்கே போய்ட்டு குடும்பங்கள்லாம் வந்து மீட் பண்ணுவார், அங்கே எல்லாருடைய ஆதரவையும் பெறுவார். அதுக்கப்புறம் அங்கேயே விஜயபாஸ்கரே வந்து நிறுத்தப்படலாம். நின்று ஃபர்ஸ்ட்டோட இன்னும் அதிக ஓட்டில் வந்து கரூரை தனதாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பும் முதல்வர் தரப்பும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது ஆட்சியை கலைச்சிடணும், அதற்கான நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நம்புகிறாங்க. என்னதான் வந்து முகப்பில் வந்து சட்டமன்றத்தெல்லாம் வந்து வீராவசமாக பேசினாலும் போராட்டங்கள்லாம் பண்ணாலும் ஒரு பேக் டோரில் எப்படியாவது இந்த ஆட்சியை கவனிக்கணும் அப்படிங்கிறத அவங்க இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தாவேக்கா தரப்பில் வந்து ஒரு ட்ராப் செட் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ட்ராப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்தில் அந்த இப்படி பண்ணார்ல விஜய், அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவை காணும் அப்படின்னு சொன்னதுக்கான முக்கியமான ரீசன் எதிர்த்தரப்பை வெறுப்பேற்றணுன்றது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிட வச்சு அதில் மீண்டும் அவரை வந்து தோக்கடிச்சு திமுகவால் மீண்டும் ஜெயிக்க முடியாது, அது ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஸ்ட்ராங்காக கட்டமைக்கிறதுக்காக தான் அந்த ட்ராப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படியாவது தளபதியை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் நிறைய பேர் ஸ்டாலின் அவர்களை ஏற்றி விட்டாலும் இந்த ட்ராப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரக்கூடிய தேர்தலில் நிற்கலாமா வேணாமா, ஏற்கனவே கொளத்தூரில் தோத்துட்டோம், மீண்டும் வந்து ஒரு பெரிய டேமேஜ் ஆகும், அதனால் வெளியிலேருந்தே ஒரு அரசியல் பண்ணி உள்ளே வந்து உதயநிதி வெளில வந்து நான் அப்படிங்கிற மாதிரி தொடரலாம். ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய முதல்வருடைய பிளான் என்னவா இருக்குது அப்படின்னா, மீண்டும் ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா இப்போ விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை மீண்டும் உடைச்சு ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படின்னு வச்சுட்டா உதயநிதி அவர்களை பேர் கூட இப்போ வரைக்கும் குறிப்பிடாமல் இருக்க முதல்வர் விஜய் அவர்கள் அவர் அப்படியே ஓரம் கட்டி எப்படி மற்றும் சிலர்னு சொல்கிறாரோ அந்த மாதிரி அவரையும் மற்றும் சிலராக மாற்றி பாத்தியா எனக்கும் ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலையை, அவருடைய இமேஜை வந்து உயர்த்தியே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்காவுடைய மாஸ்டர் பிளானாக இருக்குது. எது எப்படியோ செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவாரா, எவ்வளோ நாள் வந்து
பார்த்தீங்கன்னா சிறையில் இருப்பார், இந்த வழக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், கரூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன ட்ராமாலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு இருக்க நிலைமை, அதோடைய இன்சைட் தகவல்கள், நமக்கு தெரிஞ்சது உறுதிப்பட்ட தகவல் எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதற்கும் மேலே நம்மளுக்கு தெரிஞ்சால் சரியான உண்மையான தகவல் நம்மளுக்கு வந்தால் வந்து இதை பற்றி இன்னும் ஒரு காணொலி நான் வந்து போடுவேன். மிக்க நன்றி.